மந்திரம் 28. அட போங்க மாமா, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் எம்போசா, சாத்தான் லோகத்தோட ராஜா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எம்போசா, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இப்போதானே நீங்க சொன்னீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட முதல் முறையா எம்போசா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை கோடி வருஷமா சிரிக்காத ஒரு சாத்தானோட ராஜா ஒரே நொடியில ஒரு குழந்தை சிரிக்க வச்சிருச்சு. இதை பார்த்த தியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா சூனியக்காரிகளுக்கு ரொம்ப பயமா இருந்தது. சாத்தான் லோகத்தோட ராஜா எம்போசாவுக்கு தியா பாப்பாவை ரொம்பவே பிடிச்சிருந்தது. மறுபுறம் திடீர்னு ஒரு குள்ள மனுஷன் பூமி முன்னாடி வந்து ப அப்படின்னு சொல்லவும் பூமி பயந்து திரும்பி பார்த்தா. உடனே வணங்குகிறேன் இளவரசி அப்படின்னு சொல்லவும், டுபா டுபா நீங்க தானா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், யார் இந்த சுண்டக்கா அப்படின்னு நான் கேட்டேன். இதை கேட்ட அந்த குள்ள மனுஷன் கோபமா, யாரை பார்த்து சுண்டக்கான்னு சொன்னேன், நான் டுபா டுபா, இந்த மொத்த தேவதை லோகத்தையும் பாதுகாக்கிறவன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டனா, எது, நீங்கள் இந்த தேவதை லோகத்தை பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு நான் ஆச்சரியமாக கேட்டேன். அதுக்கு பொம்மை சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அண்ணா அதெல்லாம் இல்லை, அவர் சும்மா சொல்கிறாரு, இவர் டுபா டுபா, இவர் தான் இந்த ராணி மந்திரோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, டுபா டுபா எனக்கு உடனடியாக ராணியை ரொம்ப அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த செய்தியை பாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்படியோ கடைசியில் ராணி தேவதை கிட்டேயும் போய் சேர்ந்துச்சு. அப்போ ராணி தேவதை, அதுக்காக நான் காத்திருக்கிறேன், உடனே அவங்கள இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயே மறுபடியும் அந்த செய்தி பாஸ் ஆகி கடைசியில் எங்ககிட்ட வந்துச்சு. உங்களை ராணி மந்திர் அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொம்மி கூட அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். போகிற வழி முழுக்க நான் பொம்மிக்கிட்ட சொன்னது ஒரே விஷயந்தான், இந்த படி ஏறுறதுக்கு கோயில் படி ஏறி இருந்தாலாவது புண்ணியமாச்சு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு அவ சிரிச்சா. மறுபுறம் ராதா கிச்சன்ல இருந்து, தியா உன் டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லவும், தியாவோட வாய்ஸை கேட்கல. இந்த பொண்ணு இருக்காளா இல்லை என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராதா ஹாலுக்கு வந்து பார்த்தா. அந்த இடம் முழுக்க க்ளீனாக இருந்தது. தியா அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. இது ராதாவுக்கு ரொம்ப வினோதமாக இருந்தது. ஏன்னா தியா டிவி பார்க்கவே மாட்டா, எப்போவுமே ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒரு இடத்துல இருந்ததா சரித்திரமே இல்லை. அவள் இருக்க இடம் முழுக்க அவள் டாயை போட்டு வச்சிருப்பா. க்ளீன் பண்ணணும்னு சொன்னாலே அவள் கேட்க மாட்டா. அப்படிப்பட்ட தியாவா இப்போ அமைதியாக உட்காந்து டிவி பார்க்குறா அப்படின்னு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனாலும் அவளுக்கு அது ஒரு பெருசாக தெரியலை. எப்படியோ நான் நினச்ச மாதிரி அவள் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டா. மறுபுறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படி ஏறி ராணி மந்திருக்குள்ளே வந்தோம். ராணி மந்திர் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து மொத்த தேவதை லோகமே அழகாக தெரிஞ்சது. சொல்லப்போனால் நாங்கள் ஏதோ மேகத்தில் நடந்து இங்கே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப செம்மையாக இருந்தது. ராணி மந்திருக்குள்ள ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்தது. அங்கே தான் ராணி தேவதை கம்பீரமாக உட்கார்ந்துருந்தாங்க. சிரிச்ச முகத்தோட எங்களை பார்த்து எழுந்திரிச்சு நின்னாங்க. அவங்க எழுந்திரிச்சு நின்ன உடனே எல்லா தேவதைகளும் வணங்குகிற மகாராணி அப்படின்னு சொல்லவும் அவங்க, சந்தோஷமாக இருங்க தேவதைகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க என்ன பார்த்தாங்க. உடனே என்னோட பக்கத்தில் வந்து, கிருஷ்ணா, தூய இதயம் கொண்டவன், தூய ரத்தம் கொண்டவன், சக்தி உனக்கு நான் தான் தந்திருக்கேன். ஆனால் நீ பிறந்ததுலேருந்தே உனக்கு ஒரு தூய சக்தியும் இருக்குது, தூய ரத்தமும் இருக்குது. அதுவும் பொறுப்புல இருக்கனால அதை யாராலையும் அழிக்க முடியாது. உன்னோட இதயம் ரொம்ப சுத்தமானது, எந்த பாவமும் அறியாதது. அதனால தான் நான் உனக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேன். சரி, கவலைப்படாத, உன் பிள்ளைங்க சேஃபாக தான் இருப்பாங்க. சேஃபாக நான் உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். கூடவே நான் உன்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராணி தேவதை சொன்னாங்க. இதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக நான் அவங்கள பார்த்தேன். அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு சொடக்கு போட்டாங்க. அப்போது அவங்க கையில் ஒரு டவல், அதில் ஒரு குழந்தையும் இருந்தது. அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க,
அவங்க என் முகத்தை பார்த்துக்கிட்டே எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டவலில் இருக்க குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வேற யார் குழந்தையும் இல்லை, உன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லவும் நான் ரொம்ப ஷாக்கிங்காக அவங்கள பார்த்தேன். எனக்கு எதுவுமே புரியலை. மறுபுறம் தியா அந்த எம்போசா கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த சூனியக்காரிங்களுக்கு எதுவுமே புரியலை. அப்போது தியாவை பார்த்து, வா, நீ என் கூட வா, என் லோகத்துக்கு வா, நம்ம ஜாலியாக விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்த தியா அப்புறம் ஷானும் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க சாத்தான் லோகத்துக்கும் போயிட்டாங்க. இதை பார்த்த சூனியக்காரிங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களால எம்போசாவை மீறி எதுவுமே பண்ண முடியாமல் அந்த குழந்தைங்கள விட்டுட்டு அப்படியே கோபமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. தேவதை லோகம் எவ்வளோ அழகாக இருக்குதோ, இருளோகம் எவ்வளவு இருளாக இருக்குதோ அதை விட மோசமாக இருக்கும் சாத்தான் லோகம். சாத்தான் லோகத்தில் எங்கே பார்த்தாலும் நெருப்பு குழம்பால் நிறைஞ்சிருந்தது. இதை பார்த்து ஷான் அப்புறம் தியா ரொம்பவே பயந்துட்டாங்க. தியா எம்போசாவை பார்த்து, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, எங்கள் அப்பா கிட்டே என்னை விட்டுருங்க அப்படின்னு அவள் கத்த ஆரம்பித்தா. அந்த எம்போசா அந்த குழந்தைய அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுது. உன்னை நான் விட்டுற மாட்டேன், உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தியாவும் ஷானும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்தாங்க. மீண்டும் சந்திப்போம்.